சந்திர கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள்னா, ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இது மூன்றுமே சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இது மூன்றுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, இது மூன்றுமே நிலராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய நட்சத்திரம். ரோகிணி என்றால் ரிஷபராசியாகவும், அஸ்தம் என்றால் கன்னிராசியாகவும், அதே போல திருவோணம் என்றால் மகர ராசியிலும் ஜனனிச்சிருப்பீங்க. இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் மகாதசை சந்திர மகாதசை தான். பிறந்ததுவே குழந்தைக்கு சந்திர தசை தான் நடக்கும். இந்த சந்திரனை பொறுத்தவரை யோகமா இருந்தால் பிறந்த குழந்தை உடனடியாக ஆக்டிவாலாம் செயல்படும். பெரும்பாலும் சந்திர தசை என்பதனால் சிறு குழந்தைக்கு அந்த சுணக்கங்கள் இருக்கும். முதல் தசை சந்திர தசை. இது புத்தியின் அடிப்படை, அதாவது பாதத்தின் அடிப்படையில் ஒரு 4 வருடம் நடக்கலாம், இல்லை 1 வருடம் நடக்கலாம், இல்லை 9 வருடங்கள் கூட நடக்கலாம். இரண்டாம் மகாதசை சந்திரன் முடிந்ததும் செவ்வாய் மகாதசையாக நடக்கும். இது ஒரு 7 வருட மகாதசை. இதுவும் குழந்தை பருவத்தை கடக்கும். மூன்றாம் மகாதசையாக ராகு மகாதசை. இது ஒரு 18 வருஷம். யாரெல்லாம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தாலும் சிறு வயதிலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் அல்லது டெக்னிக்கல் கேஜெட்ஸ் மீது ஆர்வம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இந்த மூன்றாம் தசையாகவே ராகு தசை. 18 வருட மகாதசை. வெரி எங்கேஜில் வந்துடும். ராகு நல்லா இருந்தால் டெக்னாலஜியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார், கல்விகளிலே வித்தகராவார். அதெல்லாமல் பெரும் புது அறிவுகள் சம்பந்தமான துறைகளில் வெற்றி கிடைக்கும். இப்படி மூன்றாம் மகாதசையாக ராகு வரும். அதுவே 4ஆம் மகாதசையாக குரு மகாதசையானது வரும். இந்த ராகு 18 வருஷம் முடிஞ்சுனையும் ஒரு நல்ல வயதில் குரு மகாதசை வரும். 16 வருடம். இந்த குரு நல்லா இருந்தால் சமூகத்தில் பணம் பொருள் வெற்றிகள் எல்லாம் கொடுத்துரும். 5ஆம் மகாதசையாக சனி மகாதசை வரும். சனி மகானை பொறுத்தவரை ஒரு 19 வருட மகாதசையை நடத்தக்கூடியவர். சனி மகாதசை முடிஞ்சனையும் 6ஆம் மகாதசையாக புதன் மகாதசை வரும். இந்த புதன் மகாதசை ஒரு 17 வருடம். பெரும்பாலும் இந்த 17 வருட புதன் மகாதசையிலே மத்தியமத்தை கடந்த வயதில் இருப்பீர்கள். 7ஆம் மகாதசையாக கேது மகாதசை வரும். அடுத்ததாக 8ஆம் மகாதசையாக கேது தசை வரும். இந்த கேது தசையை பொறுத்தவரை ஜாதகர்களுக்கு மிகவும் ஒரு யோகமான தசையானா, கேது என்பது இறுதி காலத்தில் வருவதனால் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தடையும் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துரும். இது ஒரு 7வது மகாதசை. கேது என்பது 7வது மகாதசையாக வந்துடுது. அடுத்ததாக 8வது மகாதசையாக சுக்கிர மகாதசை வரும். பெரும்பாலான நபர்கள் இந்த சுக்கிர மகாதசையை பார்ப்பதில்லை. 100ல் ஒரு 10% சந்திர நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் இந்த சுக்கிர மகாதசையை பார்ப்பார்கள். இந்த சுக்கிர தசையானது ஒரு 20 வருடம் நடக்கும். இந்த 20 வருட காலத்திற்குள்ளேயே இந்த சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும். அதில் ஒரு சிலர் லட்சத்தில் ஒருவரால் மட்டும் சூரிய மகாதசையை பார்க்க இயலும்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம். இப்படித்தான் தசை பயணம் அமையும்.